நான் இவ்வளவு முயற்சி பண்ணி அந்த நிச்சயம் நின்னு போச்சே. நிச்சயம் நடக்கணும்னு நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன். சேகர் ஒரு சூப்பர் பிளான் வச்சிருந்தான். அந்த பிளானை நான் ஒர்க் அவுட் ஆகாம நான் தான் முறியடிச்சு விட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த நிச்சயம் தானா நிக்கும்னு கொஞ்சம் கூட நான் யோசிச்சு கூட பார்க்கவே இல்ல. நான் கூட அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவியல் நிஜமாலே பணக்காரவியலா இருப்பாங்களோன்னு நினைச்சிட்டேன். இப்பதானே தெரியுது அது 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாத குடும்பம்னு. அப்பவே நினைச்சேன் இந்த கருவாட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி வசதியான இடத்துல இருந்து மாப்பிள்ளை வரமாட்டானேன்னு. நான் நினைச்சது சரியா தான் இருந்திருக்கு. சரியான ஏமாட்டுக்கார குடும்பத்துல இருந்துதான் மாப்பிள்ளை வந்திருக்கு அவளுக்கு. நான் இவ்வளவு அழகா இருக்கேன், எனக்கே இவ்வளவு வசதியான வீட்டுல இருந்து ஒரு நாள் மாப்பிள்ளை கேட்டு வந்ததே கிடையாது. அந்த கருவாடே காஞ்சி போன வத்தல் மாதிரி இருக்கா. அவளுக்கு இவ்வளவு வசதியான வீட்டுல இருந்து மாப்பிள்ளை தேடி வரமாட்டான்னு நினைச்சேன். சரியா தான் இருந்திருக்கு. இந்த விஷயம் கல்யாணத்துக்கு வரவும் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அந்த கருவாட்டு தொல்லை இனிமேல் இல்லைன்னு நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்பேன். இப்ப அவளுக்கு கல்யாணம் நின்று போச்சா, இதை சிம்பத்தி கிரியேட் பண்ணியே சேகர் மனசுல இடம் பிடிக்கலாமான்னு பாப்பா. அவளை சிம்பத்தி கிரியேட் பண்ண விடவே கூடாது. சேகர் மனசுல எப்பவுமே நான் தான் இருக்கணும். அந்த மாதிரி நான் பாத்துக்கிட்டேன். இந்த கருவாடி என்னதான் பர்ஃபியூம் அடிச்சிட்டு வந்தாலும் என் முன்னாடி அவளால நிக்கவே முடியாது. சேகருக்கு என்னையதான் பிடிக்கும். இந்த கருவாடை ஒரு நாள் பிடிக்காது. இன்னைக்கு வேணா அந்த கருவாடு தப்பிச்சிருக்கலாம். சீக்கிரமா அவளை நான் குழம்பு வச்சிருக்கேன். சாமிமா, என்னம்மா இங்க நின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா? யாருமே இல்ல, இப்பயே சோத்த அள்ளிரலாம் நினைச்சு வந்து நிக்கிறியோ? நானே வேதனையில இருக்கேன், நீ வேற கூட கொஞ்சம் கொட்டாத. ஏமா என்னாச்சு? சோறு அலம்போது கையில சுட்டுச்சோ? எப்ப பாரு சோறு சோறுன்னு சோத்துல இருக்காதம்மா, கொஞ்சமாவது உன் பிள்ளைய நினைச்சு பாரு. ஏமா என்னாச்சு? இந்த நிச்சயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ நிச்சயம் நின்னு போச்சு. என்னது நிச்சயம் நின்னு போச்சா? அட கடவுளே, இந்த கொடுமை எங்க போய் சொல்ல? இது கூட தெரியாம தான் இவ்வளவு நேரம் நீ உள்ள இருந்தா போல. இல்லம்மா, நிச்சயதார்த்த தட்டை இன்னும் மாத்தவே இல்லையே. எப்ப சோறு வைப்பாவன்னு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தானா. சரி, சாப்பாடுலாம் ரெடி ஆயிட்டான்னு வந்து பார்க்கலாமேன்னு வந்தேன். நீ என்னடா இப்படி சொல்றியம்மா? நிச்சயம் நின்னு போச்சுன்னா அப்படின்னா நமக்கு சோறுலாம் தர மாட்டாங்களோ? நான் எதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கேன்? நீ எதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா? நிச்சயம் நின்னு போச்சே, கருவாட்டு மறுபடியும் எனக்கு போட்டிக்கு வந்துருவாளேன்னு நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடா சோறு கிடைக்காதுன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா? நீ ஏமா இப்படி இருக்கா? சாமி, சோறு தானே முக்கியம். சோறு முக்கியம் தான், சோறு மட்டுமே முக்கியம் கிடையாது. நான் இந்த நிச்சயம் நடக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? சேகர் கூட கார்ல போனேன். அவனை அந்த வீடை கண்டுபிடிக்க முடியாம நான் பாத்துக்கிட்டேன். அவன் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தான், மாப்பிள்ளை வீட்டுக்காரடியில ஆக்சிடென்ட் பண்ணி பாதியிலே ஸ்டாப் பண்ணி இருப்பான். இந்த நிச்சயம் அப்பவே நின்னு போயிருக்கும். சரின்னு சேகரை சமாதானப்படுத்தி நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நிச்சய மோதிரத்தை திருடி இந்த நிச்சயத்தை நிறுத்துறேன்னு சொல்லி. நீ எதுக்கு அதெல்லாம் திருடணும்? நீ எதுக்கு நிச்சயத்தை நிறுத்தணும்? நிச்சயம் நடக்கணும்னு தானே ஆசைப்படியா? அதே நிச்சய மோதிரத்தை திருடினா நமக்கு ஒரு செலவு ஆகும்ல. சேகர் கிட்டே நல்ல பேர் கிடைச்ச மாதிரி இருக்கும். நிச்சய மோதிரத்தை திருடி வச்சுட்டு தட்டை மாத்த வச்சு நிச்சயத்தை முடிக்க வச்சிடலாம் நான் நினைச்சேன். பார்த்தா அதையே நிச்சய மோதிரமே வாங்கலையா? சரியான கஞ்சக்கார குடும்பமா இருக்கும் போல. என்னமா சொல்லியா? ஏம்மா, இந்த கருவாட்டுக்கு வந்திருக்க மாப்பிள்ளை இருக்கான்ல, அவன் சரியான ஏமாத்துக்காரனா. டாக்டர்லாம் கிடையாதா, ஏதோ லேகிய விட்டானா. அதே மாதிரி அவளுக்கு பெரிய
காலத்துல அந்த குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் தெரிய வந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியா? ஆமா ஷில்பா. ஏக்கா நிச்சயம் நின்னு போச்சுன்னா யாருமே சாப்பிட மாட்டாவல்ல. நம்ம வேணா ஆளுக்கு பாதியா சாப்பாடு எடுத்துட்டு போயிருவோமா? மீன்காரக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? தூரதான் போடணும். என்னக்கா சொல்றிய? ஆமா ஷில்பா. இது ஒன்னும் கடை அரிசியில சோறு பஞ்சு வைக்கல, ரேஷன் கடை அரிசி சோறு. என்னது ரேஷன் கடை அரிசி சோறா? ஆமா, வெறும் ரசம் தான் வச்சு வச்சிருக்காங்க, கூட்டுக்கு துவையல். என்னது ரசமும் துவையலுமா? எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? அந்த ஓனர் வீட்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கிருக்காங்கல்ல பிசாண்டி. பரவாயில்லைக்கு இந்த கஞ்சத்தனமான சமையல் நல்லா செய்ய வேண்டியதானே. நான் பிரியாணியா இருக்குமோன்னு நினைச்சேன். சாமி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் ஹோட்டல்ல இருந்து 4 பிரியாணி வாங்கிருக்காவல. நம்மளுக்குலாம் இந்த சாப்பாடு தானே. இததான் எவ்வளவு நாளா வந்து எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னாவளாக்கோ. ஆமா சாமி, ரசமும் நல்லாவே இல்ல. நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஒண்ணுத்துக்கு ஆகாது. நான் சமைச்சதுதான், தூரதான் போடணும். எதுக்கு சொல்ல மாட்டே இப்படி சமைச்சிய? பொருள் ஒழுங்கா வாங்கி தரணும்ல. ஒரு பொருள் கூட ஒழுங்கா வாங்கி தரவே இல்ல. ரசத்துக்கு தேவையான பொருள் கூட மீன்காரங்க ஒழுங்கா வாங்கி தரவே இல்ல. அதனால நான் ஒழுங்கா சமைக்கவே இல்ல. நான் நல்லா சமைச்சு தரேன், பொருள் நல்லா வாங்கி தாங்கன்னு கேட்டேன். அவியதான் எதுவுமே ஒழுங்கா வாங்கி தரல சாமி. நான் கேட்டதுக்கு ரூபாய் மிச்சம் பண்ணும் இதேதான் சொன்னாவ. எல்லாரும் இது ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே சாப்பிட்டா காரி துப்பிடுவாங்கன்னு சொன்னேன். பரவாயில்ல, இது மட்டும் செஞ்சா போதும் தாவ. இதெல்லாம் ரொம்ப ஓவர் செல்ல மாட்டி. 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இந்த மாதிரியா செய்வாங்க? யார் இப்படி செய்வா? நாங்க கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு தாராள மனசோட தான் செஞ்சோம். ஆனா இது இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா சாமி, நீங்க அக்கா ரொம்ப கஞ்சத்தனம் தான் பண்ணிருக்காங்க. நல்ல வேலை ஃபங்க்ஷன் நின்னு போச்சு. நடந்திருந்துன்னு வச்சுக்க, அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாரும் காரி துப்பிட்டு போயிருப்பாவ. சரோஜாக்கா கிட்ட சொன்னதுக்கே காரி துப்பிட்டாவ. பிறகு இப்படி செஞ்சா எல்லாரும் தான் துப்புவாங்க. இதுல வேற எங்க அம்மா இதை அள்ளிக்கிட்டு போலான்னு வர சொல்லியா? சாமி, இந்த சாப்பாடு யாருமே எடுக்க மாட்டாவ. நம்ம எடுத்துட்டு போய் வச்சுக்கிடுவோம்மா. 10 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். ஒன்னையெல்லாம் துருக்கவே முடியாது. நீ எப்படி பிசாண்டிட்ட கேட்டுட்டு நீ அண்டாவை தூக்கிட்டு தலையில வச்சுட்டு போ. எனக்கு வேற வேலை இருக்கு, நான் அதை போய் பார்க்க போறேன். சாமிமா, ஷில்பா, இது எதுக்கு விடு? ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு போ. இல்லக்கா, வேஸ்டா தானே போகுது. நாங்க எடுத்துட்டு போய் வச்சுக்கிடியோம். இத சமைச்சு கொடுத்தது கூட இன்னும் ரூபா கொடுக்கவே இல்லை ஷில்பா. அப்புறமா தாரேன்னாவ. ஃபங்க்ஷனே நின்னு போச்சு. நீ என்ன சொல்ல போறாவளோ தெரியல. அப்படியே கேட்டு வாங்கிருங்கக்கா. மறந்துட போறாவ. இன்னைக்கு தானே ஃபங்க்ஷன் நின்னு போச்சு. நீ கேட்டா சரிபட்டு வராது. நீ நாளைக்கு தான் கேட்கணும் ஷில்பா. சரிக்கா, கேட்டு வாங்கிருங்க. ஹலோ கண்மணி, நாம நினைச்ச மாதிரியே இந்த நிச்சயம் நின்னு போச்சு. இப்போ நீ ஹாப்பி தானே கண்மணி? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிச்சயம் தானா தான் நின்றுட்டு சேகா. இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக நீ ஒண்ணுமே பண்ணல. சும்மா தான் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க. நிச்சயம் தானா தான் நின்றுட்டு சேகா. இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. எப்படியோ போட்டோன்னு நீ சும்மா நின்னு வேடிக்கை பார்த்திருக்கேன்னா, அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் இதே மாதிரி தான் வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருப்ப. எனக்காக நீ எதுவுமே பண்ணிருக்க மாட்டேல்ல சேகா. நீ ஏன் இப்படி இருக்க? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், அந்த குடுமையை கூட்டிட்டு நீ எங்கேயும் போகாதேன்னு. அதையும் மீறி நீ அந்த இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போயிருக்க. அவட்ட நீ எந்த ஹெல்ப் கேட்காத, அவகிட்ட நீ பேசாதன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா நீ என் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லல சேகா. உனக்கு அவதான் முக்கியம், அப்படிதானே? அப்படி இல்ல கண்மணி. எனக்கு இந்த நிச்சயத்தை எப்படி நிறுத்தணும்னே தெரியல. அவதான் எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா. இந்த நிச்சயத்தை நிறுத்த அவ கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடினா தெரியுமா? நிச்சயம் மோதிரம் இருந்தா எடுத்து ஒழிச்சு வச்சிடலான்னு பார்த்தா. ஆனா நிச்சயம் மோதிரம் இல்லையா? உன்கிட்ட கூட வந்து கேட்டாலாமே, நீ ஒழுங்காவே பதில் சொல்லவே இல்லையா? அதனால மாலை எப்படியாவது கட் பண்ணி விட்டுறலான்னு அதை கூட பண்ணா தெரியுமா அவ? ஆனா கடைசியில அங்க ஏதோ பிரச்சனையாகி நிச்சயம் நின்னு போச்சு. நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பிளான் நாங்க பண்ணிட்டே இருந்தோம் கண்மணி. ஆனா என்ன பண்ண, நிச்சயம் தானே நின்னு போச்சு. இல்லன்னா நாங்க நிறுத்திருப்போம். சேகா, நீ அப்பயே அந்த சாமியை தான் நம்பிக்கிட்டு இருந்த, அப்படித்தானே? நீ ஏன் எதுவுமே செய்யல? நீ யோசிச்சு இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் சேகா. ஆனா நீ அந்த சாமியை நம்பிட்டு இருந்திருக்க. அவளாலதான் எல்லா பிரச்சனையும் நான் சொன்னேன்ல. எனக்கு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு அனுப்பி வச்சிடணும்னு அவ எதிர்பார்க்கறா. நீ என்னடானா எல்லா பிளானையும் போய் அவகிட்ட சொல்லிட்டு இருக்க. இந்த நிச்சயம் மட்டும் தானே நிக்கலன்னா கண்டிப்பா இன்னைக்கு நின்றுக்காது சேகா.
சரஸ்வதி அக்காவுக்கே தெரிஞ்சிருக்கு, அந்த ஊருக்கே தெரியும். எப்படிதான் இப்படி விசாரிக்காம பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சவளோ தெரியல. அது அந்த ஆண்டி சொல்லியிருக்காங்கல்லம்மா, அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆமா ரூபி, அவிய சொன்னதுனாலதான் யோசிக்காம இவியெல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருக்காவ. அது மட்டும் இல்லாம நல்ல வசதியான இடம் சொல்லியிருக்காவ பத்தியா, அதனாலதான் நம்பி கட்டி கொடுக்கலான்னு பாத்திருக்காவ. இப்பதான் அவியலுக்கு உண்மையெல்லாம் புரிஞ்சிருக்கு. சரிம்மா, எப்படியே நின்று போச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம். நம்மளால ஒரு பிள்ளை நல்லா இருக்குங்கும் போது எனக்கு சந்தோஷம் தான். நான் கூட நீ சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு மனசுக்குள்ள என்னமோ ஓடிக்கிட்டே இருந்துச்சு, சொல்லிடணும்னு. அதான் டக்குன்னு சொல்லிட்டேன். சரிம்மா, அங்க யாருமே சாப்பிட்டுக்க மாட்டாவல்ல? ஆமாம்மா, அங்க யாருமே சாப்பிடல, நிச்சயம் நின்று போச்சுல, எல்லாரும் வந்துட்டாவ. சரிம்மா, அப்ப உனக்கு சாப்பாடு போட்டு தரேன், நீ சாப்பிடு. அப்படியே போய் பாட்டியும் கூட்டிட்டு வந்து சாப்பிட சொல்லி. அப்பவே பாட்டி இங்கேயே சாப்பிடுங்க பாட்டின்னு சொன்னேன். பாட்டி தான் கேட்கவே இல்லை. அங்க சாப்பாடு எல்லாம் இருக்கு, நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படியா? சரிம்மா, முதல்ல போய் அப்படியே கூட்டிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நான் இதுல உட்கார்ந்துருக்கேன். சரிம்மா. எப்படியா அந்த நிச்சயம் நின்று போச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனா சரோஜா மாமியார் ஏன் இப்படி பண்ணியாவ? ரூபாய வாங்கிட்டு யாருக்குனாலும் பொண்ணு மாப்பிள்ள பாத்துருவா போல. அவியிட்ட